ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நற்பவி சமையல். இன்றைக்கி பீர்க்கங்காய் அடை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தோசை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது பீர்க்கங்காயில் செஞ்சதுன்னு நீங்கள் சொன்னால் தவிர யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் இட்லி அரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, ரெண்டுத்தையும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அது கூட நீங்கள் ஒரு பிஞ்சு பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு அந்த சைடில் நார் மாதிரி வரும்ல, அதை மட்டுமே நீங்கள் பீலரை வச்சு பீல் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக தோலோடையே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் அதில் பீர்க்கங்காயை போட்டுட்டு அது கூட வரமிளகா, மிளகு, சீரகம், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாமே போட்டு நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா அடைப்பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. குறப்பாக இல்லைனா நைஸாக கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதை நீங்கள் ஓவர் நைட்லாம் புளிக்க வைக்க தேவை, ஒரு 3 to 4 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், தோசை மாதிரி செஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பீர்க்கங்காய் தோசை ரெடி. இதை நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா பொடியோ சட்னி கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நான் போடுற டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.